அதனால சேகர் பாபு அவர்களை பொறுத்தவரை அந்த துறைக்கு பொருந்தாத ஒரு அமைச்சராக முதலமைச்சர் அந்த வண்டியில போகும்போது. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமைச்சர் சேகர் பாபுவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கே முதலமைச்சர் போவார். அதையும் பார்க்கறதுக்கு சேகர் பாபு அவர்களை பொறுத்தவரை அந்த துறைக்கு பொருந்தாத ஒரு அமைச்சராக முதலமைச்சர் அந்த வண்டியில போகும்போது டிஃபெண்டர் வண்டியில போனா சைட்ல தொங்கறதுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் இருக்கார். அதனால நம்மளை திட்டுறதெல்லாம் சகஜங்க. நாங்க தொடர்ந்து கேள்வி கேட்டோம். எதற்காக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, எதற்காக பெண்களின் மீது குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது, அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது. அதனால சேகர் பாபு அவர்கள் வேணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கெல்லாம் வேலை செஞ்சனோ காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா அந்த இடத்துக்கு அனுப்புறேன், நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு ஒரு போய் சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்றம் சுமத்துறார். ஆனா இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க, மக்கள் வழிப்பணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எதுக்கியா வேலை செய்யலனா நம்மளை திட்டுறதுதான் காலையிலிருந்து இரவு வரை அவங்க வேலையா இருக்காங்க. கேளுங்க. செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து காலையில நடந்த மீட்டிங்ல இவர் வந்து தேவையில்லாத சபதம் எடுத்து செப்பல் போட வந்திருக்காரு. திராவிட மண்டல இனிமே செப்பலே போட முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. சரிண்ணே, பாத்துருவனே, செப்பல் போடாம தான் இருக்கேன், ஜெயிலுக்கு போலி அல்லனே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.